ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூலாக இருக்க கிளைமேட்டுக்கு பயங்கர சூடாக ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முடிஞ்ச அளவுக்கு பட்டர் இல்லைனா ஆலிவ் ஆயிலில் பண்ணுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு இஞ்சி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனை வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் வேறு வேறு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைனா போர் அடிச்சிடும். நான் இந்த டைம் வந்து கேரட்டு, கேபேஜ், மஷ்ரூம், அதுக்கப்புறம் கார்ன் இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன். சூப்பு செய்கிற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, பக்கத்து அடுப்பில் சிக்கனை கொஞ்சம் போட்டு வேக வச்சிருங்க. வெந்த சிக்கனை வந்து மாதிரி மெல்லிசாக பிச்சு விட்டுக்கோங்க. உங்கள் சூப்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். இது மட்டும் தான் இதோட மசாலாவேவும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சூப் வேணுமோ அவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கார்ன்ஃபிளவரை கலக்கி அதில் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்க கார்ன்ஃபிளவர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் காணவே எடுத்து அரைச்சதில் ஊற்றி விட்டுருங்க. அதுவும் கெட்டியான ப்ராசஸ் கொடுக்கும். இந்த ரைஸ் பேப்பர் மோமோஸை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். சிக்கன் சூப் கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேப்பர் மோமோஸ் செஞ்சு பாருங்களேன். செம்மையான காம்பினேஷனாக இருக்கும்.